ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு HFC's Clarity Lab பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் ஹியூமன் நேச்சரோட யூனிட் 4, த லா ஆஃப் கம்பல்சிவ் பிஹேவியர். ஸோ இந்த வீடியோவில் வாட் இஸ் கம்பல்சிவ் பிஹேவியர் அண்ட் நம்மளோட கேரக்டர் எப்படி அனலைஸ் பண்ணுறது, வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் ட்ரெய்ட் வி ஷுட் அடாப்ட் அண்ட் அது எப்படி நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லா வேரியபிள்ஸுமே நம்ம அதில் பார்க்க போகிறோம். டு ஸ்டார்ட் வித் we can start by asking a question of what is compulsive behavior and we can proceed with that by giving some answers. So compulsive behavior நம்ம பார்க்குற போது என்னதான் பூனையை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அதோட புத்தி திருட்டுப்பால் குடிக்கிற மாதிரி தானே ஒரு பழைய பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி during some situations we will act in a certain way based on the previous experiences or previous conditioning we are subjected to when we are young அப்படின்னு சொல்லலாம். இப்போ பேசிக்கலா சிம்பிளா சொல்ல போனா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா இவன் இந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவான். அவன் சின்ன வயசுல இருந்து வாட் எவர் ஹி ஹஸ் கான் த்ரூ அதை அவன் அப்படிதான் கண்டிஷன் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி நடந்தா குமார் இப்படிதான் பண்ணுவான், இந்த மாதிரி நடந்தா கோவிந்த் இப்படிதான் பண்ணுவான், இந்த மாதிரி நடந்தா சுகீர்த்தா இப்படிதான் பண்ணுவா, அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியும், ஜட்ஜ் பண்ண முடியும்ல. அதுதான் கம்பல்சிவ் பிஹேவியர். ஸோ இந்த கம்பல்சிவ் பிஹேவியருக்கும் இந்த லாலையும் வந்து நம்ம என்னத்தை டேக்கவே எடுத்துக்கலாம்னு பார்த்தா, ஒரு எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் வந்துட்டு ஹவு ஹீ இஸ் டிஃபைன்ட் அப்படின்னா நாட் பை மஸ்குலர் ஸ்ட்ரென்த், பை த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் கேரக்டர். ஸோ யூனோ அந்த நம்மளோட கன்வென்ஷனலான பிஹேவியர் எப்படி இருக்கும், இந்த கம்பல்சிவ் பிஹேவியர் எப்படி இருக்கும். ஸோ அகெயின் வாட் இஸ் ஸ்ட்ராங் பிஹேவியர், ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோலேருந்து நம்ம டேக்அவேயா எடுத்துக்க போகிறோம். ஸோ கம்பல்சிவ் பிஹேவியர்னு என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ கம்பல்சிவ் பிஹேவியர் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தா, எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு சில சிச்சுவேஷன்ஸை ஒரு சில மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவோம். எப்படின்னா லுக்கிங் இன் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸ், இதே மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் அப்போ நமக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சில விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுவோங்கிறத நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம், ஹவு நம்ம வந்துட்டு ஹாப்பினஸ் ஹேண்டில் பண்றோம், ஹவு வி ஹேண்டில் சேட்னஸ், ஹவு வி behave during competition times, how we act during excitement, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே when we are kids இப்போ நமக்கு தெரியும். ஓகே, ஹாப்பினஸ்னா நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும்னா போய் ஆல்கஹால் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்துட்டு வெளியில போய் நல்ல ஒரு ஒரு மீல் எடுத்து என்ஜாய் பண்ணலாம், இல்லை வீட்டுல நல்லா ஹெல்தியான மீலை குக் பண்ணி எல்லாரும் ஒன்னா செஞ்சு சாப்பிட்டு பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கலாம்னு தெரியும். பட் சின்ன வயசுல வந்துட்டு நமக்கு அப்படி தெரியாது. நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய சுரேஷ் என்ன பண்றான், பக்கத்துல இருக்கக்கூடிய குமார் என்ன பண்றான், டேய் நான் வந்துட்டு இப்படி செலிப்ரேட் பண்ண வேண்டாம், நான் இப்படி செலிப்ரேட் பண்ண வேண்டாம், நான் கேண்டி சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவேன், நான் 5 ஸ்டார் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவேன். அப்ப செலிப்ரேஷனை நம்ம வந்துட்டு ஸ்வீட் எடு கொண்டாடுங்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் போல. இதே மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒவ்வொரு மாதிரி நமக்கு கண்டிஷன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி பார்க்குற போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு ஹேபிட்டாவோ ஒரு கேரக்டராவோ ஃபார்ம் ஆயிரும். ஓகே, இவன் ஹாப்பினஸ் சந்தோஷமாயிட்டானா அவனால ஸ்வீட் எடுக்காம இருக்க முடியாது, அவன் வந்துட்டு கடுப்பாயிட்டான் அப்படின்னா அவன் வந்துட்டு கத்தாம விட மாட்டான், அந்த இடத்துல ஒரு ஏதாவது ஒன்று உடைக்காம விட மாட்டான். இதே மாதிரி ஒரு சில டிஃபால்ட்டான ஒரு சில ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன்ஸை வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். இந்த புக்ல யூஸ் பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்க இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு இன்னொருத்தங்களை அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பாஸா இருக்கீங்க, நீங்க வந்துட்டு ஒருத்தங்களை ஹையர் பண்ண போறீங்க, ரேண்டம் எடுக்க முடியாது இல்ல. ஸோ யூ கேன் அனலைஸ், ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ், அனலைஸ் அ பர்சன் அண்ட் யூ கேன் கெட் டு நோ ஹிம் வெதர் ஹி இஸ் ஃபிட் ஃபார் த ஜாப். அவன் வந்துட்டு ரிலேபிளா, ஏன்னா ஒரு கேரக்டர் வச்சுதான் அவன் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு ஒத்து வருவானா. ஸ்கில்லுங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஸ்கில் கேன் பி லேர்ன்ட். இவனுக்கு படிக்க போறாது பிளா கிடையவே கிடையாது. யார் நினைச்சாலும் படிக்க முடியும் if they put in some enough effort towards the action. Anybody can become a singer, anybody can become a fighter, anybody can become a gymnast. People say like இல்ல இவனால தான் அப்படி ஆகும். No, they can learn it, but the character அதுதான் ஃபியூல் பண்ணும் அவனுக்கு அந்த எஃபோர்ட் போட்டிருக்கு. ஸோ அந்த ரிலேபிலிட்டி இருக்கா, அந்த ரெசிலியன்ஸ் இருக்குதா, இதுதான் கொஸ்டின். ஸோ இதே மாதிரி ஒரு சில ட்ரைட்ஸ் அனலைஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு புதுசா யூ ஆர் கோயிங் டு டேட் சம்படி, யூ கேன் யூஸ் திஸ் டூல் டு அனலைஸ் சம்படி ஸோ தட் யூ won't get hurt. பட் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, யூ கேன் அனலைஸ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். பைபிள்ல சொல்லுவாங்க, நீ வந்துட்டு இந்த வேர்ஸ் எனக்கு ஆப்வியஸா முழுசா தெரியல, பட் இன்னொருத்தனை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நீ ஒன்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஐ சே யா, நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, இப்ப அஜய் அப்படின்னா அஜய ஒரு லேயரை டிட்டாச் பண்ணிட்டு என்ன நானே அஜய வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல நான் என்னெல்லாம் பண்றேன், என்னோட பிஹேவியர் எப்படி இருக்கு, என் கேரக்டர் எப்படி இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம இன்னொருத்தங்களை ஜட்ஜ் பண்றதை விடையே நம்மளை எப்படி இம்ப்ரவைஸ் பண்றது, ஹவு டு பிகம் லைக் மோர் ஹவு டு பிகம் பெட்டர் இன் அவர் கேரக்டர், இல்லைன்னா ஒரு கேரக்டர் எப்படி இம்ப்ரவைஸ் பண்றது, எலிவேட் பண்றதுங்கிற மாதிரி விஷயங்களை நோக்கி போறது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். So we will use all the tools we learn from this law to improvise ourselves and to analyze ourselves first. So earlier சொல்ற மாதிரி தான், by conquering yourself you conquer the whole world. எல்லாத்தையும் கான்கர் பண்ண முடியும், but you can to conquer here and here. அதுதான் it takes a lot and lot of things, because people who conquered great things will fall before this. So we will try to focus on ourselves first. So ஓகே, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு, கம்பல்சிவ் பிஹேவியர் பார்த்தாச்சு, அது வந்துட்டு டிப்பிக்கலா எப்படி அந்த பிஹேவியர் வெளியில வரணும் பார்த்தாச்சு. இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல என்ன பிரச்சனை ஆகுது அண்ட் இன்னொன்னு நம்மள அனலைஸ் பண்ணுங்கிறது பார்த்துருக்குறோம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, சில டைம் இந்த கம்பல்சிவ் பிஹேவியர் வர்றது மூலமா நீங்க ஒரு பர்சனை இல்லைன்னா இப்போ நம்மளே எக்ஸாக்டா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இப்படிதான் நம்ம ஆக்ட் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு அந்த டிஃபென்சிவான எல்லா மெக்கானிசமையும் தூர போட்டுட்டு நம்மளே ஒரு சப்ஜெக்ட் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இன்னும் வேற யாரையுமே ரெஃபரன்ஸை வைக்க விரும்பல, நம்மளே அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நமக்கு தெரியும் கோவம் வந்து அப்படி பண்ணுவோம், ஒரு ஃபெயிலியரை மாஸ்க் பண்ண அப்படி பண்ணுவோம், இது பண்ணுவோம் அது பண்ணுவோம். பட் பி ப்ரூட்லி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா, க்ளோஸ் த விண்டோ, க்ளோஸ் த டோர்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஸ்டேர் அட் த மிரர் அண்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் பை யூசிங் தீஸ் கைண்ட் ஆஃப் டூல்ஸ். ஸோ ஒரு சில டைம்ல இப்போ கேரக்டர் எப்படி பில்ட் ஆகுது, எப்படிலாம் வருதுன்னு பார்த்தாச்சு. பட் what if the character we have built is a weak character? ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னால ரெசிலியண்டா நல்லா நினைச்சது சாதிக்க முடியும்னா பரவாயில்ல. பட் வாட் இஃப் ஐ ஹாவ் ஃபோர்ஜ்ட் a weak character அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீக் கேரக்டருக்குன்னு ஒரு சில ட்ரைட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ்க்குன்னு ஒரு ட்ரைட் இருக்கும். இப்போ நீங்க பேட்டில் இப்போ 300ன்னு சொல்லி ஒரு மூவிலாம் பார்த்துருப்பீங்க. அதுல ஜெரால்ட் பட்லர் வந்துட்டு he will show a strong character. பட் அதே மாதிரி தான் இந்த ஹண்டர் கில்லர்னு ஒரு மூவி இருக்கும். அதுலயுமே ஜெரால்ட் பட்லர் he would show a strong character. வாட் எவர் மூவிஸ் ஆர் எனி இன்ஸ்பைரிங் ஹீரோஸ் ஆன்னு பாக்குறோம்னா, கேப்டன் அமெரிக்கா, எல்லாரும் கேப்டன் அமெரிக்கா தெரியும். why he is defined by his strong character. we like him because of his strong character. பட் அதே இது லோக்கி, இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் பாருங்க, they are also good people. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களோட வீக் கேரக்டர்னால they turn evil. அவங்கெல்லாம் ஒரு ஆன்டகனிஸ்டா மாறுறாங்க and we really hate them. ஸோ அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, டு அனலைஸ் அவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் டு ஃபைண்ட் அவர் செல்ஃப் வெதர் வி ஹாவ் த ஸ்ட்ரென்த் வித் இன் அஸ். இல்லை அப்படின்னா டோன்ட் வரி, இட் கேன் பி கல்டிவேட்டட். அந்த கல்டிவேட் பண்ண முடியும்னு சொல்றல, அந்த சேஞ்சுக்கு ரெடியா இருக்கிறது தான் ஸ்ட்ராங் கேரக்டர். பட் வீக் கேரக்டர் வந்துட்டு என்ன சொல்லணும், இல்ல ஐம் பர்ஃபெக்ட் டிஃபென்சிவா ஒரு growth மைண்ட் செட் இல்லாம அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு என்க்ளோஸ்டான என்விரான்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது இதுதான், எனக்கு அவ்வளவுதான்ப்பா, எனக்கு இதுக்கு மேல ஒன்றும் தெரியாது, நான் இதுலயே கம்ஃபர்டபுளா இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டடா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஒரு கேரக்டரை அனலைஸ் பண்றது, அதுக்கு ஏதாவது டூல்ஸ் இருக்கா, ஃப்ரேம் ஒர்க் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்குது. அது எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஜெனட்டிக் லேயர், அட்டாச்மெண்ட் லேயர், ஹேபிட் லேயர், மாஸ்க் லேயர். ஸோ இதை கேரக்டர் அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் நம்ம சொல்லலாம். இதை வச்சு நம்ம கேரக்டர் எப்படி, நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நம்ம ஆக்ட் பண்ணுவோம், இதே மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல ஜெனட்டிக் லேயர் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இப்போ ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வருது. இப்போ சே எக்ஸாம்பிள், நமக்குன்னு ஒரு சில, இப்போ நம்ம பேரண்ட் ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பாங்க, அந்த கோவக்காரங்க இருப்பாங்க, நம்மளும் ரொம்ப கோவக்காரங்களா இருப்போம். இல்லைன்னா நம்ம வளர்ந்தக்கூடிய என்விரான்மெண்ட்ல சே எக்ஸாம்பிள், கதவுக்கு வீட்டுக்கு யாராவது புதுசா வந்தாங்கன்னா தண்ணி உடனே போய் கொடுக்கறது. அது வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நமக்கு எங்க சுத்தி இருக்கக்கூடிய இடம், நம்மளோட கல்ச்சர், இதெல்லாம் வச்சு அண்ட் நம்ம வளர்ந்துருக்கக்கூடிய விதம், நம்மளை சுத்தி இருக்கிற பீப்புள், இதெல்லாம் வச்சு நம்ம அந்த ட்ரைட்ஸ் அப்படியே நம்மளால ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அந்த ஜெனட்டிக் லேயர் அப்படின்னு சொல்லலாம். அட்டாச்மெண்ட் லேயருங்கிறது வந்துட்டு எப்படின்னா, ஏர்லியான ஒரு சைல்ட்ஹுட் டைம்ல நம்ம பேரண்ட்ஸோட எவ்வளவு அட்டாச்சா இருக்காங்க, பேரண்ட்ஸ் நம்ம கூட எவ்வளவு அட்டாச்சா இருக்காங்க, நமக்கு சுத்தி இருக்கிறவங்கள நம்ம எவ்வளவு அன்பா இருக்கிறோமா, கோவப்படுறோமா, இதெல்லாம் வச்சு நம்மளோட கேரக்டர் அப்படியே டிஃபைன் ஆகுது. சே எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா, கேரிங்கா, அஃபெக்ஷனேட்டா இருக்கிறாங்கன்னா, லேட்டர் பார்ட் ஆஃப் த ஏஜ் வென் தே பிகம் அன் அடல்ட், அவங்க ரொம்ப கேரிங்கா, அஃபெக்ஷனேட்டா, ஒரு எம்பத்திட்டிக்கா இருப்பாங்க. அல்ல அந்த டைம்ல ரொம்ப ஒரு டாமினண்டா, அக்ரெசிவா இருந்தாங்கன்னா, இங்கேயும் டே போடா, எனக்கு என்னோட கோல் தான் முக்கியங்கிற மாதிரி ஒரு ட்ரைட் வர்றதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்கலாம். அண்ட் ஹேபிட் லேயர், சே எக்ஸாம்பிள்,
சில டைம் நம்ம நம்மளை வந்துட்டு நமக்கே தெரியும், சில டைம் நம்ம பார்ப்போம், நம்ம ஒரு சில விஷயம் கோவமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு யார்கிட்டயும் பேசாம ஒதுங்கி போறது, இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்னா ஓவர் கமிட்மெண்ட் கொடுக்கறது. இதே மாதிரி ஏதாவது டிபிக்கலான ஹேபிட்ஸ் வந்துட்டு முன்னாடி இருந்தே நமக்கு இருந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து வளர்ந்தது வச்சு அப்படியே நம்ம வளர்ந்துருப்போம். ஸோ அதே விஷயங்களை வந்துட்டு நம்ம இப்பவுமே வெளிக்காட்டுவோம். ஏன்னா அகெயின் லா ஆஃப் கம்பல்சிவ் பிஹேவியர் என்னன்னா, நீ முன்னாடி ஒரு விஷயம் கத்துக்கிட்டனா நீ என்ன மறைச்சாலும் பரவாயில்ல, இட் வில் கம் பேக். நீ அதை தான் திரும்பி பண்ணுவேன்னு எழுதி அடிச்சு சொல்றாரு நம்மளோட ராபர்ட் கிரீன். பட் என்ன சொல்றேன்னா, அது ஸ்ட்ராங் கேரக்டர்லாம் பழகிட்டேன், ஓகேப்பா நான் அது தெரிஞ்சுக்கிட்டேன், லேட்டரான வயசுல அது தப்புன்னு இல்லை, இன்னும் நான் பெட்டரா இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அப்ப சேஞ்சுக்கு ரெடி. அது வந்துட்டு ஸ்ட்ராங் கேரக்டர். வீக் கேரக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், இல்லப்பா நான் தான் கரெக்ட், நீங்க எல்லாம் தப்பு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிற மாதிரி எல்லாரும் நீங்க தப்படா நான் தான் கரெக்டுங்கிற மாதிரி நிக்கிறது. இன்னும் அடுத்த மாஸ்க் லேயர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் காம்பன்சேட்டரி பிஹேவியர்ஸ். எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே கரெக்டாக தப்பு என் மேலதான், என்னால ஒழுங்கா லீட் பண்ண முடியல, என்னால விஷயத்த டெலிவரி பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. பட் முக்காவாசி பேர் என்ன பண்ணுவோம், யூஸ்வலா இது அவனால பிரச்சனை, இவனால பிரச்சனை, மழை வந்தது, புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, இதே மாதிரி ஏதாவது ஒரு கதை கட்டுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நம்மளை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன நோட் பென் எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் எழுதி, ஓகே இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு, நம்ம முதல்ல யாருன்னு அனலைஸ் பண்ண பார்க்கணும். பண்ணிட்டு லேட்டர் அப்போ இந்த ஸ்ட்ராங் கேரக்டர் வீக் கேரக்டர்னா எப்படி இருக்குங்கிறலாம் பாக்குறோம். ஸோ அதுல நீங்க சாய்ஸா மேக் பண்ணுங்க. ஹவு யூ வாண்ட் டு பிகம், யூ வாண்ட் டு ஹேவ் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் ஆர் growth மைண்ட் செட், ஸ்ட்ராங் கேரக்டர் வேணுமா வீக் கேரக்டர் வேணுமா, இதை நீங்களே சூஸ் பண்றதுக்குள்ள ஒரு ஃப்ரீடம் நான் கொடுக்குறேன். பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் தட். ஸோ கேரக்டர் இப்போ வந்துட்டு நம்ம கேரக்டர் அனாலிசிஸ் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தாச்சு. இப்போ ஓகே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்ட்ராங் கேரக்டர் வந்துட்டு நமக்கு சின்ன வயசுல இருந்தே இன்கிரைன் ஆயிருக்கும். என்னதான் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் நம்மளால ரிப்பீட்டடா ஒரே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸ்ட்ராங்கான பீப்புள் வந்துட்டு அந்த கேரக்டர்ல இருந்து பிரேக் பண்ணி இன்னும் கொஞ்சம் கேரக்டரை அப்கிரேட் பண்ணுவாங்க. வீக் பீப்புள் வந்துட்டு வீக் கேரக்டர் வந்துட்டு அப்படியே தே வில் ஜஸ்ட் ஸ்டே வேரெவர் தே ஆர் அட் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ராங் கேரக்டரோட ட்ரைட்ஸ் என்ன, வாட் ஆல் த ஸ்ட்ராங் கேரக்டர் ஸ்ட்ரைட், அவங்கள வந்துட்டு எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு 4 பேசிக்கான பாயிண்ட் இருக்கு. ரெசிலியன்ஸ், கன்சிஸ்டன்சி, growth, ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெசிலியன்ஸ்னு பாக்குற போது சில டைம் வந்துட்டு என்னதான் நம்ம நல்லது பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருந்தாலும் சுத்தி இருக்கிற பீப்புள் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் அதுக்குள்ள நல்ல விஷயங்களை பார்க்காம சில டைம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இல்ல உனக்கு அதுல குறைச்சல் இருக்கு, இதுல நல்லா பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஸ்ட்ராங்கான பீப்புள் என்னன்னா அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எடுத்துட்டு ஓகேப்பா கரெக்ட் தான், சரிங்க நான் அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. கன்சிஸ்டன்சி, ஒரு விஷயம் சொல்றேன்னு பண்றேன்னு பிளான் பண்ணியாச்சா, நான் டெய்லி ஒரு 5 minutes காலையில மெடிடேட் பண்ணுவேன்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ் தே வில் ஜஸ்ட் ஷோ அப் அண்ட் மெடிடேட். நான் டெய்லி 30 minutes ரன்னிங் போவேன்னா தே வில் ஜஸ்ட் ரன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் போடுறேன்டா, அட்லீஸ்ட் நான் கீழே போய் அட்டனன்ஸ் ஆகுது போட்டு ஒரு 10 நிமிஷம் ஓடிட்டு வந்துடுறேன். ஏன்னா வி கேன் மேக் டைம், வி கேன் டூ வாட் எவர் வி சே வி குட் டூ, வாட் எவர் வி வில் டூ, அதை வந்து நம்மளால பண்ண முடியும். பட் பண்றோமா இல்லையாங்கிறது வந்துட்டு அகெயின் இட் வில் ரிஃப்ளெக்ட் அவர் கேரக்டர் ஸ்ட்ரென்த். பேசிக்கலி சொல்ல போனா ஹேபிட் லேயர், growth என்னன்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, ஓகேப்பா அது மிஸ்டேக் தான், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த லேர்ன் பண்ணிக்கிறேன், இந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரைட் வந்துட்டு ஸ்ட்ராங் கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் இன்னொன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்ட் தான்ப்பா, ஈவன் தோ இந்த ஒரு சில படங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த ஹீரோ கேரக்டர் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ்குள்ள ஒரு பிளேம் எடுத்து அவங்க வந்துட்டு நான் பாத்துக்கிறேன், அந்த டீம் வந்துட்டு தனிப்பட்ட நபர் தான், அவனோட தப்புனால தான் டீம் தோத்துச்சு, பட் அஸ் அ டீம் லீடர் நான் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்கணும், என்னோட தோல்விதான் அதுங்கிற மாதிரி ஒத்துப்பாங்க. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு கூட ஹி வில் லுக் அப் டு த கேரக்டர் அண்ட் கெட் இன்ஸ்பயர்ட், ஓ நம்மளும் இப்படிதான் இருக்கணும்னு. ஸோ இந்த புக்கை இதை நீங்க வந்துட்டு இன்னும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, இதை நான் படிக்கல, இனிமேல் தான் படிக்கணும், இதுவும் லேட்டர் எப்படி இந்த வீடியோஸ்லாம் வரும், பை ஹவு யூஎஸ் நேவி சீல்ஸ் லீட் அண்ட் வின் சொல்லிட்டு ஜோகோ வில்லிங்க் அண்ட் லீஃப் பாபின் வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. இவரை பத்தி நான் பாட்காஸ்ட்ல கேட்டிருக்கிறேன். திஸ் கை சீம் சோ டஃப் அண்ட் ஹீஸ் எ டஃப் டூட் அண்ட் அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமான ரெஸ்பான்சிபிலிட்டி கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்குள்ள நல்ல புக்கு. இதை நீங்க தேவைப்படுறவங்க படிக்கலாம், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானே படிச்சு போடுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஸ்ட்ராங் கேரக்டரோட ட்ரைட்ஸ் பார்த்துட்டோம். வீக் கேரக்டர் இதுக்கு எல்லாமே ஆப்போசிட், நம்ம வீக்கை விட்டுருவோம், ஸ்ட்ராங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சுப்பா. இனிமேல் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுல இருந்து எப்படி நம்ம இம்ப்ரவைஸ் பண்றதுங்கிறது நம்மளோட டெடிகேட்டட் எஃபோர்ட் தான்.
அகைன் அந்த ஒரு ரெசிலியன்ஸ் வேணும், சேஞ்ச் பண்ணணும், நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு டிரைவ் இருந்தாலே தன்னால நம்மளால இம்ப்ரவைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஒரு அசஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு லிங்க் பார்த்தாச்சு. பட் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் மெத்தட். இது மூலமா ஒரு சில ட்ரைட்ஸை நம்ம இப்போ முன்னாடி இந்த ஸ்ட்ராங் கேரக்டரா வீக் கேரக்டராங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் இவன் ஸ்ட்ராங்கா வீக்கா நம்ம யாருங்கிறதுலாம் ஒரு சில பேட்டர்ன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் மெத்தட்ல சந்தோஷமா இருந்தா என்னென்ன மாதிரி பண்றது, ஒரு பர்சனை நம்ம கரெக்டா நல்லா ஸ்டடி பண்ணி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம்னா இவங்க ஹாப்பியா இருந்தா என்ன பண்ணுவாங்க, சேடா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க நினைச்ச நடக்கலாம்னு என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி ஒரு சில கோவத்துல என்ன பண்ணுவாங்க, இது எல்லாமே நல்லா ஒரு பேட்டர்னா நம்மளால பார்க்க முடியும். கொஞ்சம் இஃப் யூ ஆர் லிட்டில் பிட் அப்சர்வன்ட், சும்மா ஒரு தேர்ட் லேயர் இருந்தாலும் இன்னும் ஒரு லேயர் கொஞ்சம் முன்னாடி போனா அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதை அப்சர்வ் பண்றது மூலமா ஓகே இவங்க இந்த மாதிரி ஒரு சில செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய பர்சன், அவங்க ரிலையபிளா அன்ரிலையபிளா, அவங்க நம்ம அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நம்பலாமா வேண்டாமா, கன்சிஸ்டண்டா இருப்பாங்களா, இது எல்லாமே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். பட் இதை நான் சொல்றது யாரோ இன்னொருத்தங்களை பாக்குறதோடய ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியாங்கிறத பாக்குறதுக்கு ஒரு டூலா நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் மெத்தட். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்ரோச். ஒரு பர்சனோட கேரக்டர் பிரேக் பண்ணணுங்கிறதுல, கேரக்டர் கண்டுபிடிக்கணும்னா நார்மலான டைம்ஸ்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது இல்லை, டியூரிங் டிஃபிகல்ட் டைம்ஸ் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க. என்னால நான் ஒழுங்கா தூங்கல, நான் காலையில எதுவுமே பண்ணலப்பா, ஜிம்முக்கு போல, ஆக்டிவிட்டி பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு ஆங்கிள் ஓகே நான் தூங்கல, ஒன்றும் பண்ணல, பட் எனக்கு என்னை நம்பி ஒருத்தவங்க இன்னைக்கு ஒரு விஷயம், என்னோட ஒர்க்கை எதிர்பார்த்து ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் அவங்களுக்காக கண்டிப்பா அந்த ஒர்க்கை முடிச்சாகணும், என்ன கொஞ்சம் கஷ்டம் தான் பட் நான் பண்ண முடியும், என்னால பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ரிலையபிலிட்டி வச்சு அவங்கள கொஞ்சம் புஷ் பண்ணி தே வில் கம்ப்ளீட் த ஜாப். அவங்க கிட்ட இருந்து யாருமே ஜாப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல, அவங்க கொஞ்சம் ப்ரோஆக்டிவா இருப்பாங்க. ஸோ ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்லையும் கூட நிறைய ப்ரெஷர் வரப்போ சில பீப்புள் அப்படியே வெடிச்சு கத்தி அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி இருப்பாங்க. இந்த விஷயத்துல பாக்குறப்போ ஜெஃப் பிசாஸோட வீடியோ இன்னைக்கு நான் ஒரு ரீல்ல பார்த்தேன். ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அவரோட ரீசெண்டா ஏதோ ஒரு இஷ்யூ, இந்த பிரைவசி இஷ்யூ வந்தது இல்லை, அப்போ அப்படியே வாக் பண்ணி போவார். அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய டேபிளை சுத்தி எப்படி ஒரு 60 கேமரா கிட்ட அப்புறம் மட்டுமே ஃபுல்லா போட்டோ எடுத்துருக்காங்க. அவருக்கு முன்னாடி யாருமே தெரியல, இப்படி வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளாம் அந்த இடத்துல இருந்தோம்னா அப்படியே பதறி இருப்போம். பட் மனுஷன் அப்படியே காமா அப்படியே இருக்கிறார். மேபி அவர் என்ன பண்ணாருங்கிறது நான் ஃபுல்லா பார்க்கல, தெரியல. பட் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்ல ஹீ ரிமைண்ட் காம். கேம் தோக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சா கூட பதறாம ஓகே இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், வாட் இஸ் ஆப்டிமல் சொல்யூஷன், நம்மகிட்ட எதுவுமே சிச்சுவேஷன் கரெக்டா இல்லை, மழை பெய்யுது, புயல் அடிக்குது, பட் ஃபிட்னஸ் கிளாஸஸ் எடுக்கணும், அப்போ என்ன பண்ணணும், வாட் நீடட் டு பி டன், வாட் ஆர் தி ஆல்டர்னேட்டிவ்ஸ், இப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசிபிலிட்டிஸை லுக் பண்றது ஒரு நல்ல அப்ரோச். அண்ட் டியூரிங் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ்ல இட்ஸ் பெட்டர் டு கோ வித் தட் வே. ஐயோன்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் லிட்டில் மாதிரி உலகம் மேல ஸ்கை இஸ் ஃபாலிங் டவுன்ங்கிறதோட ஓகே வாட் இஸ் த பெஸ்ட் ஆப்டிமல் திங் டு டூ ரைட் நவுங்கிறது பெட்டர் சாய்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வேல்யூ அசஸ்மெண்ட். ஒரு பர்சனோட கேரக்டரை அனலைஸ் பண்ணும் அப்படின்னா அகைன் இந்த பர்சன் இஸ் அஸ், எது ஸ்ட்ராங்கு, எது வீக்கு, யார் அவங்களோட ஹீரோஸு, யார் அது இன்ஸ்பயர்டா பாக்குறாங்க, யார் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க டிஸ்கஸ்டடா, இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா அனலைஸ் பண்ணா அவங்கள அவங்களோட வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். சில பீப்புளுக்கு ரொம்ப மாஸ்குலினா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், சில பீப்புள் ரொம்ப லிபரலா இருக்கணும்னு யோசிப்பாங்க. இது கரெக்ட், இது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அதை வச்சு அவங்களோட வேல்யூஸ் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஓகே இந்த பர்சன் கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா அவங்களால பண்ண முடியுமா இல்லையாங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் அகெயின் நம்மளோட வேல்யூஸை நம்ம அனலைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் பெட்டர். ஸோ தட் அது ஒருவேளை அது ஒரு ஆப்டிமலா இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஐயோன்னு யோசிக்க தேவையில்ல. எவ்ரிபடி சக்ஸ் அட் சம்திங் மேன், எவ்ரிபடி சக்ஸ் அட் சம்திங். பட் ஓகே நான் அதுல ஐம் நாட் அப் டு த மார்க்ஸ் பட் ஐம் ரெடி டு லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ், ஐ கேன் இம்ப்ரூவ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தாலே யூ ஆர் குட்னு நான் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ நான் மேத்மெட்டிக்ஸ் வரல ஐயோங்கிறத விட ஓகே எனக்கு மேத் வரல, நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நான் அதை படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா ரிலேபிளா இருக்க முடியல, பட் நான் ரிலேபிளா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். என்னால் பங்க்சுவலா இருக்க முடியல, பட் நான் பங்க்சுவலா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்க போறேன். இந்த ஒரு மைண்ட் செட் இருந்தாலே போதும், கிரீன் மார்க் தான். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கேரக்டரோட பேட்டர்ன் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராங் கேரக்டரா வீக் கேரக்டராங்கிறதுலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா பிசினஸ் பிளேஸ்ல
இப்போ ஒரு ஸ்கில்டு லேபர் இருப்பார், ஜேக்கப்னு ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுப்போம். அவரோட வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் மாறி இருக்கிறாரு. ஸ்கில் எல்லாம் செம்மையா இருக்குதுப்பா, என்ன உனக்கு அப்படின்னு பார்த்தா, பட் இல்ல என்னோட ப்ரீவியஸா இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே ஏதோ ஒரு ஃபைட் ரெக்கார்ட் இருக்கு, ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. அந்த கான்ஃபிளிக்ட் வந்துட்டு நாளை இவர் வெளியில வந்து ஜாபா மாறிடுறாரு. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, அவர் வந்துட்டு அந்த கிரிட்டிசிசம் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியல. பட் அங்க என்ன நடந்ததுன்னு ஜேக்கப்புக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோம். பட் இவ்வளவு பேட்டர்ன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிறப்போ ஓகே, அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் வருதுன்னா அவர் சண்டை போட்டு வெளில வந்துடுறாரு. அதே மாதிரி ஒரு கேரக்டர் டிஃபைன் ஆயிருந்தாங்க. அப்போ இது வந்துட்டு மேபி ஸ்ட்ராங்கா வீக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே அந்த இடத்துல கான்ஃபிளிக்ட ஓவர் கம் பண்ணி நிக்கிறதுல தான் அங்க ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இருக்கு. பட் எனிஹவ் நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, அங்க என்ன நடந்தது அவருக்கு தான் தெரியும். பட் இத பீப்புள் வில் நோட்டீஸ். ஸோ வி ஹாவ் டு know that the people will notice and look into these kind of stuffs. அடுத்து நம்மளோட பார்ட்னர்ஷிப். இப்போ ஒரு பிசினஸ் பண்ண போறாங்க, ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்ட்னர்ஸோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். எல்லாம் நல்லா போகுதா, நல்லா போகலையா. அங்க வந்துட்டு அந்த பார்ட்னர் சொல்றாரு, இல்லப்பா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, நம்மளோட கட்சி மாறிடுச்சு, ஆட்சி மாறிடுச்சு, கிளைமேட் சரியில்லை, ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் சொல்றாங்க. பட் அவங்களோட ஒரு பர்சனல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ப்ராஃபிட்டோ இந்த ஒரு ப்ராஃபிட் வந்துன்னா ஏதோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துப்பாங்க. லாஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, இல்ல என்னால காரணம் இல்ல, இதனாலதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பக்கம் பாயிண்ட் அவுட் பண்ணா அது எப்படிங்கிறது நமக்கே, நான் சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். இப்போ அதே மாதிரி டேட்டிங் சிச்சுவேஷன் வருது. இன்னும் ஒரு பொண்ணை நீங்க டேட் பண்றீங்க, ஒரு பையனை நீங்க டேட் பண்றீங்க. அந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப எல்லாருமே அப்படியே, எனக்கு முன்னாடி அவன் அப்படி இருந்தா, அவன் கொடுமையா இருந்தான், இதுக்கு முன்னாடி அவ இருந்தா, அவ அப்படி எப்பவுமே என்ன கார்னர் பண்ணிட்டே இருப்பா, என்ன ஒரு எப்பவுமே நாட் சஃபிஷியன்ட்டுங்கிற மாதிரி என்ன ஃபீல் பண்ண வச்சுட்டே இருப்பா. இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா, ப்ராப்ளம் வந்துட்டு அவங்க கிட்டயே கூட இருக்கலாம். அதனாலதான் நான் இன்னொரு பர்சன்ட் இல்லாம பர்சன் ஹூ இஸ் சேயிங் தட் பர்சன் குட் பி த ப்ராப்ளம். அதான் நான் சொல்றேன், எப்பவுமே யூ ஷுட் நாட் லுக் அவுட் சைட், யூ ஷுட் லுக் இன்சைட். ஃபோர்ஸ் வந்துட்டு எப்பவுமே முட்டைக்குள்ள இருந்து வெளியில வந்தா தான் அந்த உயிர், வெளியில இருந்து உள்ள வந்ததுன்னா அது டிஸ்ட்ரக்ஷன் தான். அதனால பிஃபோர் சீயிங் அண்ட் ஜட்ஜிங் சம்படி, இட்ஸ் பெட்டர் டு அனலைஸ் ஆர் செல்ஃப் அண்ட் கரெக்ட் ஆர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஓகே, சுத்தி இருக்கிற பீப்புள்லாம் அப்படி ரொம்ப மோசமா இருக்கிறாங்கன்னா, ஐ சே யூ பி த லைட், சோர்ஸ் ஆஃப் லைட். அங்க சுத்தி இருக்கிற பீப்புள்லாம் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா, ரொம்ப டீஜெனரேட்டிவா இருக்காங்கன்னா, யூ பி த லைட். அண்ட் யாரையும் எலிவேட் பண்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பட் பீயிங் ரோல் மாடல்ங்கிறது பண்ணணும்னு இல்லை, பட் பீயிங் அ குட் பர்சன் அண்ட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்துட்டு இஸ் குட் ஃபார் அஸ். ஸோ பை டூயிங் தட் வி கேன் இன்ஸ்பயர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த சொசைட்டி இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ ஐ சே, இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் அதர்ஸ் அண்ட் ஜட்ஜிங் அதர்ஸ், we can use this episode as a tool and this law as a tool, the law of compulsive behavior as a tool, to not look outside but to look inwards. We'll use this as a tool and just judge and analyze ourselves first. And if we find out that we have some strong traits, we will be happy, we can feel happy, and we will try to improvise that further. And if we found out that we have some weak characters, there is nothing to be embarrassed of or being ashamed of what we have. Buddy, it's not your problem, it's not our problem, it's not it's because of the situation where you have grown that has conditioned you to develop that behavior. So it's okay, but taking responsibility and improvising that is in your hands, and that represents strength. And I hope you would take that choice. And I think this episode will trigger a question or a curiosity to everybody to look inwards, and நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு நம்மளை அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு கியூரியாசிட்டி எழுப்புன்னு நான் நம்புறேன். இதில் பார்க்குற வீடியோ எல்லாருமே இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா, டோன்ட் ஜட்ஜ் எனிபடி, டோன்ட் லுக் அட் அவுட் சைட், பிகாஸ் வாட் எவர் சிச்சுவேஷன் that had made them to behave in a certain way, we don't know. So it's rude to judge and it's not right to judge. But what I say, we will cultivate enough character development to uplift the people who is suffering and who could use some help. So yeah, stay strong.